the biggest wealth creation is here. I think இப்போ இருக்கிற டைம்ல there are people who are making millions and billions of money and creating generational wealth in this mankind. இப்போ நீங்க ரீசெண்டா எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் நான் ஒரு மில்லியனியர், நான் ஒரு மில்லியனியர், நான் ஒரு பில்லியனியர், நான் ஒரு பில்லியனியர். சும்மா just go and search in Google that how many millionaires are there, how many billionaires are there in this world ன்னு சொல்லி அப்படியே லிஸ்ட் போட்டு தள்ளும். அப்படியே கடகடன்னு அப்படியே 500 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் கோ பேக் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு மில்லியனர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, பில்லியனர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மியாக தான் காட்டும். அண்ட் ஹவு திஸ் ஆல் ஹேப்பன் இப்போ பார்த்தோன்னா இட்ஸ் ஜஸ்ட் 10x. எவனை கேட்டாலும் நான் மில்லியனர், நான் மில்லியனர், நான் மில்லியனர், நான் பில்லியனர், நான் பில்லியனர், நான் பில்லியனர். எவனை பார்த்தாலும் ஆடி, ஃபெராரி, BMW எல்லாமே வச்சுட்டு இருக்கான். ஏன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. புக்காட்டி அந்த லெவலில் போயிட்டாங்க. So how this all made? If there are people who never take action, they all are going to stay down. எல்லாருமே கீழே தான் நிற்க போறோம். நம்ம எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது, பட் we never take action, we always going to stay down. There are people who are making financial freedom, generational wealth. அவன் பேரன், அவனுக்கு பேரன் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி? இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் லேர்ன் ஸோ மச் திங். அண்ட் லாஸ்ட்டில் ஐ வில் கிவ் மை பிளான். நான் எப்படி அவனோட மணியை மல்டிப்ளை பண்ணலான்னு சொல்லி நான் என்ன பிளான் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இட் வில் பி உங்களுக்கு கொஞ்சம் புரியும், லைக் ஓகே இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வெல்த் இண்டஸ்ட்ரி பாஸ்ட் டெக்கேட் எப்படி இருந்துச்சு அண்ட் ஃபியூச்சர் டெக்கேட் எப்படி இருக்கும்னு சொல்லி என்னோட கெஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். அண்ட் டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி ஃபினான்ஷியல் அட்வைஸ் டு எனி ஒன். நான் யாருக்கும் என்னோட உங்கள் காசு எடுத்து அதில் போடுங்க இதில் போடுங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் மை பிளான் அண்ட் மை தாட்ஸ். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் தென் ஸ்டார்ட். நான் இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கு ஒரே ரீசனு, ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக் ஃபார் 16 months. அண்ட் நான் இதை பற்றி ரொம்ப படித்தேன். லைக் பார்த்துட்டு இந்த ஏன் அப்படின்னு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆண்ட்ரூ டேட்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹி ஆல்வேஸ் சே தட் they always print more than you can save அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு எனக்கு எப்பயுமே மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சு, ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் ஜஸ்ட் டு நோ வாட் இஸ் கோயிங் ஆன். நான் லேர்ன் பண்ணது மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். என்ன பண்ணணும்னாலும் உங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஐ எம் நாட் கிவிங் எனி ஃபினான்ஷியல் அட்வைஸ். World War IIக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு ரொம்ப ஹை ஆச்சு. ஒய்? பிகாஸ் சப்ளை கம்மி ஆகும்போது டிமாண்ட் அதிகமாச்சு, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மியாகும் போது காசு ஏற ஆரம்பிச்சுது. ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் இன்ஃப்ளேஷன் வாஸ் 20% அப். இட் வாஸ் டு த ரூஃப். நிறைய பேர் அந்த டைம்ல தான் ரொம்ப சஃபர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட காசு அவ்வளோவா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு தண்ணி வேணும்னா வில் ஜஸ்ட் கோ பை 20 rupees வாட்டர் பாட்டில் அண்ட் வில் ஜஸ்ட் ட்ரிங்க்ல. அதே நம்ம ஃபாரின், சவுதி, துபாய் அந்த மாதிரி ஏரியாவில் போனோம்னா இட்ஸ் ஜஸ்ட் 300 to 400 அந்த மாதிரி காஸ்ட்ல இருக்கும். ஒய்? அங்கே சப்ளை கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாகுது. திஸ் இஸ் த சேம் எக்ஸாம்பிள் விச் ஹேப்பன்ட் ஆஃப்டர் World War II. 2007 வரைக்கும் நார்மல் பாலிசி வச்சு ஓட்டிட்டு இருந்தது. 2008 ஒரு டிஃப்ரெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சிம்பிள் பாலிசி இருந்தது. ப்ளஸ் அதோட ஒரு லா போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் மணி மார்க்கெட் வாஸ் கோயிங் டு த ரூஃப். நிறைய பேர் ஹவுசஸ்ல, கிரெடிட்ல, டெப்த்லலாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஃப்டர் திஸ் லா எல்லாருமே அந்த அட்டென்ஷன் எடுத்து இதை பார்த்ததும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதால இது ஹை ஆகும், ரூஃபுக்கு போகும் நினச்சி போட்டுட்டே இருந்தாங்க. காசை எல்லா பேங்க்கும் உள்ளே போய் போட ஆரம்பிச்சது. வேர் அந்த டைம் பார்த்து அந்த அமௌண்ட்லாம் கீழே தான் வந்துச்சு தவிர ரூஃபுக்கு போவே இல்லை. இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டும் மைனஸில் போயிட்டு ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 months பேக் பிட்காயின் புல்ரனுக்கு அப்புறம் 100K டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட் நெவர் டெஸ்ட். 73க்கு அப்புறம் டக்குன்னு 63க்கு போச்சு, அப்படியே கீழே இறங்கிச்சு. ஒய்? பிகாஸ் ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் பிட்காயின். அது போகும் சொல்லி. அதே மாதிரி எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் அண்ட் ஆல் ஆர் இன்வெஸ்டிங் இன் தட். பேங்க் எல்லாருமே அந்த பாலிசி மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் பீப்புள் கான்ட் பே மணி. அந்த ஒரு ரீசன்னால எவ்ரி பேங்க் ஆர் கோயிங் டவுன். டே பேங்க் ஆஃப்டர் பேங்க் இட் வாஸ் கெட்டிங் கொலாப்ஸ்ட். அந்த டைமில் ஒரு கம்பெனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சுனால நிறைய பேருக்கு என்ன தாட் ஆச்சுன்னா, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும், நம்ம லூஸ் பண்ண மணி எல்லாருமே நல்லா இது பண்ணிடலாம், பட் வி நீட் டு இன்வெஸ்ட் மோர் அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட இப்போ காசு இல்லை, போட்ட காசு எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு 10 பேங்க் இருக்குன்னா அவங்களுக்கு டாப் ஒரு பேங்க் இருக்கும், ஃபெட் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் டெல்லியில் இருக்குது. அந்த மாதிரி அந்த பேங்க் கிட்ட போயிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் மணி வாங்கி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி.
அந்த கம்பெனியில் என்ன ஆகுது, திருப்பி அது லாஸ் ஆகுது. இட்ஸ் கோயிங் டு த டவுன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து இட்ஸ் கோயிங் ஆஃப். எல்லாருக்குமே பயம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலை, பட் தே வாண்ட் டு டூ சம்திங் டு மேக் மணி விச் தே லாஸ்ட்ல. ஸோ இந்த வால் ஸ்ட்ரீட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ கீழே போகுமோ அவ்வளோ கீழே போச்சு அட் த டைம். நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வரும்னு நினைச்சது, வரவே இல்லை. இந்த பேங்க் தான் மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணது. அதனால தான் இப்போ பேங்க் எல்லாருமே வந்து டெப்த்துக்குள்ளே போக 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 போயிட்டே இருந்தாங்க. இதை பற்றி அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் 2008 அவ்வளோ நடந்திருக்கு. யாராலுமே வந்து இப்போ நானே உட்காந்து படிக்க எனக்கு வந்துட்டே இருக்கு தவிர இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இவ்வளோ நடந்துச்சு, இது நடந்துச்சு, இங்க ஒருத்தர் இன்னொன்று சொல்றான், அங்கே இன்னொருத்தர் சொல்றான். இட்ஸ் சோ மச். நான் இந்த வழியில சிம்பிளா இப்படி நடந்துச்சு பாஸ்ட் டெக்கேட், அதனால இவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆச்சு, இதனால இன்னும் ஆகும்னு சொல்லி என்னோட கெஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ஈஸியாக உங்களுக்குலாம் புரியணுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே என்னதான் நடந்துச்சு அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச். அப்படியே வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் 4 topics which you can search and learn so much about it. 800 billion பேலன்ஸ் ஷீட்டாக இருந்துச்சு. தே வாஸ் கோயிங் டவுன். இந்த கிராஃப் வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருந்ததால அவங்க என்ன பண்ணாங்கன்னா they started to print money. when they started to print it become stable. அது வந்து ஓரளவுக்கு இப்படி ஆச்சு. இந்த நீங்கள் வந்து அந்த ஃபுல் கிராஃப் வேணும்னா கூகுள்லேயே இருக்கு, போய் பாருங்கள். நான் வந்து இதில் ஏன் போகலன்னா மோஸ்ட்டாக போட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் சொல்லி நான் நிறைய ஷேர் பண்ணல. எல்லாமே கூகுள்லேயே இருக்கு, போய் பாருங்கள். அது வந்து எவ்வளோ பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அவ்வளோ மேலே போக ஆரம்பிச்சு. ஸ்டார்டட் டு பிரிண்ட் 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 பிரிண்ட். அவங்க எவ்வளோ பிரிண்ட் பண்ணாங்களோ அவ்வளோ இன்ஃப்ளேஷன் வாஸ் கோயிங் டு த ரூஃப். அந்த ஒரு பயத்தினாலே 2011 கோல்டுக்கும் சில்வருக்கும் செம்ம ப்ராஃபிட். நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மேட் லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. 2008 10 கிராம் ஆஃப் கோல்டு வாஸ் 12,500. 2011 அந்த இன்ஃப்ளேஷன் பயத்தினாலே டபுள் ஆச்சு, 26,400. இப்போ இந்த டைம்ல 2024 அப்படியே டபுளுக்கு டபுள் ஆயிருக்கு, 74,175. ஸோ அதே டைம் சில்வர் 1 kg எடுத்து பார்த்தோன்னா 2008 23,625 இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் பயத்தில் 2011 56,900 ரீச் ஆச்சு. இப்போ 2024 1 kg சில்வர் இஸ் 75,500. ஸோ ஃபெட் பிரிண்ட் பண்ண வேல்யூ வாஸ் கோயிங் டாப். 2016 ஃபெட்டோட பேலன்ஸ் ஷீட் வாஸ் 4.4 trillion. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிரிண்ட் பண்ணாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோல்டோட வேல்யூ சில்வரோட வேல்யூ ஏறிட்டே இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர், நிறைய அசட்ஸோட வேல்யூ வந்து ஏறிட்டே இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னு சொன்னேனே, யாராவது இது வரைக்கும் கெஸ் பண்ணீங்களா எதில் ஏறிச்சுன்னு சொல்லி? It's never came into common economy, in the goods, in the services, in the real life நடக்கிற விஷயத்துல எல்லாம் ஏறல. It's all went into ஆன்லைன் மார்க்கெட். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிரிண்ட் பண்ணாங்களோ மொத்தமும் வந்து ஆன்லைன் எக்கானமியில் போச்சு. வேற ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கிரிப்டோ, பிரைவேட் அசெட்ஸ் இதுலலாம் வந்து அந்த மணி போனதால இன்ஃப்ளேஷன் வாஸ் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர். அதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணதை டபுள் பண்ணாங்க, ட்ரிபிள் பண்ணாங்க, 10x பண்ணாங்க. அதனால தான் நிறைய பேர் இப்போ மில்லியனியர்ஸ் அண்ட் பில்லியர்ஸ்ன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். இந்த டைமுக்கு அப்புறம் தான் இந்த S&P 500 இதெல்லாம் வந்து செம்மையாக ஃபேமஸ் ஆகி வர ஆரம்பிச்சு. பிகாஸ் ஆல் த மணி வாஸ் கோயிங் இன்டு த ஆன்லைனில் என்ன பண்ணணும் தெரியாது. அதாவது இந்த ஸ்டாக்ஸ், இந்த பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து செம்ம ஹையாச்சு. பீப்புள்ஸ் ஆர் மேக்கிங் ஸோ மச் ஆஃப் மணி. இதை பற்றி தெரியாத நிறைய பேர் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் நவ் ஸோ ஹார்ட் அண்ட் அவங்களால காசே சம்பாதிக்க முடியாத ரீசன் இது ஒன்று தான். ஜஸ்ட் மொத்த மணியும் எடுத்து ஆன்லைனில் போட்டதால் யாரெல்லாம் 1, 2, 2, 3 அப்படின்னு சின்னதாக வச்சுட்டு இருந்தாங்களோ மொத்தமும் மேலே போக ஆரம்பிச்சுது. தேர் இஸ் வேர் தே ஆல் கிரியேட்டட் மணி. உங்களுக்கு இன்னும் இந்த டாபிக் பற்றி நல்லா டெப்த்தாக புரியணும்னா என்னால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச முடியாது. 1 மணி நேரம் உட்காந்து என்னால் பேச முடியாது. அண்ட் ஐ கான்ட் டாக் ஸோ மச். இஃப் யூ நோ யூ நோ. ஸோ நான் இப்போ ஒரு 4-5 டாபிக் சொல்கிறேன். ஜஸ்ட் டேக் நோட். அதில் ரிசர்ச் பண்ணிங்கனாலே யூ வில் லேர்ன் ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் குளோபல் லிக்விடிட்டி, S&P 500, இன்ஃப்ளேஷன், அசெட்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஃபியாட் கரன்சி. 2008 எப்படி மணி மார்க்கெட் கிராஷ் ஆச்சோ அதே மாதிரி 2020 வந்து கிராஷ் ஆச்சு. அதை புரிஞ்சுட்டவங்க தான் இப்போ தேர் ஆர் பில்லியனியர்ஸ் அண்ட் மில்லியனியர்ஸ். 2020 அப்படி என்ன ஆச்சு? கோவிட், த பேண்டமிக் டைம். நிறைய பேர் வந்து இந்த டைம்ல வந்து தான் பேனிக் ஆகி வீட்டில் இருந்த டைம். அண்ட் தேர் இஸ் வேர் பீப்புள் மேட் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு எப்படிடா கோவிட்ல மணி உருவாக்குனாங்கன்றது புரியலனா, யூ நீட் டு லேர்ன் ஸோ மச், யூ நீட் டு ஹேவ் ஸோ மச் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ நான் இந்த வீடியோ திருப்பி பாருங்க, அங்கங்கே பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அதை நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிசர்ச் ஆன் திஸ். அதனால தான் ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ரிச் நோட் பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க, மல்டிப்ளை பண்ணாங்க அண்ட் என்ஜாய் பண்ணுறாங்க. புவர் லேர்னும் பண்ணல, இன்வெஸ்ட்டும் பண்ணல, எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அண்ட் தேர் வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் டவுன். திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, யூ வில் ஃபைண்ட் சம்திங். நான் ஒரு கீ வேர்டு சொல்கிறேன்,
the more it goes the more it grows. எனக்கு ஓரளவுக்கு புரியுது ஓரளவுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ கோயிங் டு பி என் நான் என்னோட பிளானை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ எம் கோயிங் டு ஷேர் மை பிளான். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், பிளான் பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி இது வந்து என்னோட ஓன் டிசிஷன். அண்ட் ஐ எம் அகைன் சேயிங் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். நான் யாருக்குமே எந்த அட்வைஸும் தரல, நான் என்னோட தாட்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன் ஹெல்ப் ஃப்ரம் யூ ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் லைக். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெல்த்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ பிகாஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண. ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா மை சேனல் வில் கெட் மானிட்டைஸ். ஸோ இந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணால் எனக்கு போதும். பிளானுக்கு போகிறது முன்னாடி திஸ் ஆர் த 3 டாபிக்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட், டைவர்சிஃபை யுவர் அசெட். ஒரே பவுலில் 10 முட்டையும் போடாதீங்க, 5 பவுல் எடுத்து 2 முட்டையாக போடுங்க. செகண்ட், வேர்ன் அசெட் விச் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் பை வேல்யூ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ தேர்ட், அசெட்ஸ்ன்றது 3 விஷயமா பிரிக்கலாம். லோ ரிஸ்க் அசெட், மீடியம் ரிஸ்க் அசெட், ஹை ரிஸ்க் அசெட். ஸோ லோ ரிஸ்க் அசெட்ஸ் என்னென்னது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கோல்டு, சில்வர். இதெல்லாம் எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன். 2024 ஜனவரியில் 10 grams ஆஃப் கோல்டு வாஸ் 58,050 rupees. ஸோ இப்போ ஜூனில் 72,726. செகண்ட், லேண்ட் வந்து மோஸ்ட்டாக 8.6 to 9% வந்து அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் வாஸ் ஹை இன் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த விஷயத்தில். தீஸ் ஆர் த லோ ரிஸ்க்ஸ். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், ரிசர்ச் பண்ணாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான். செகண்ட், மீடியம் ரிஸ்க் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் தான். ஸோ ஏன் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2014 இருந்து 2024 வரைக்கும் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸோட வேல்யூ வாஸ் 13% அப் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து ஒரு அளவுக்கு மாடரேஷனாக தான் மேலே போகும். நம்மளுக்கு வந்து கீழே போகிறதுன்றது சில ஸ்டாக்ஸ் சில பாண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ அதை ரிசர்ச் பண்ணி போட்டாலே ஓரளவுக்கு நல்லாவே கிளிக் பண்ணலாம். நம்பர் 3, ஹை ரிஸ்க் அசெட். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க. ஏன்? பிகாஸ் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து அதை இன்கம் வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க 100x வரைக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன், டக்குன்னு அதை பம்ப் ஆச்சு, எனக்கு காசு வந்துச்சு, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்கும் காமனாக ஃபெமிலியரான பிட்காயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2011 பிட்காயின் வாஸ் $1. இப்போது இட் இஸ் $73 சம்திங், $73K சம்திங். ஸோ இட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி. நம்ம வந்து அப்போ வாங்கியிருந்தோம்னா ஜஸ்ட் 80 rupees. அப்போது அந்த டைமில் பார்த்தா 60 something rupees தான் USD படி பார்த்தா. இப்போது இட்ஸ் $73,000. அவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட்டில் மேலே போச்சு. ஏப்ரலில் வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசியே ஹைப் பண்ணி விட்டதால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாஸ் செல்லிங். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த புல் ரன் முடிஞ்ச அப்புறம் ஜூலையில் வந்து there are people who sold so much of Bitcoin and அந்த ரேட் வந்து 60 கிட்ட போச்சு. பட் இட்ஸ் ஃப்ளக்சுவேட். நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணாங்க, சில பேர் வந்து அந்த ஹையில் இருக்கும்போது இந்த நிறைய பேர் பீக் பண்ணாங்களே. அகைன் சொல்கிறேன், the more it goes the more it grows. புரியும்னு நினைக்கிறேன். பிட்காயின் வந்து 70 அந்த மாதிரி இருக்கும்போது 100 போகும் சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ இட் வில் கோ ஆர் நாட், பட் புஷ் பண்ணதால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் பையிங். ஸோ அந்த டைம் பார்த்து மேலே வச்சுட்டு இருந்தவங்கலாம் ரொம்ப பேர் செல் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ செல் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வேல்யூ கீழே போச்சு. அப்போ வாங்கின எல்லாருமே லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திஸ் இஸ் வை இட் கால் ஹை ரிஸ்க். ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியணும் அசெட்ஸில். ஸோ என்னோட பிளான் என்னென்னா 100% ஆஃப் மை இன்கமில் வந்து 20 to 30%, 30% வந்து லோ ரிஸ்கில் இருக்கும், 20% வந்து மீடியம் ரிஸ்கில் இருக்கும், பேலன்ஸ் 50ல் 40% வந்து ஹை ரிஸ்கில் இருக்கும். ஸோ ஏன் ஹை ரிஸ்கில் வந்து 40%னா, நான் யங், ஐ ஹாவ் அ ரிஸ்க் அபிலிட்டி. நான் இப்போ வந்து எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஐ கான்ட் டேக் ரிஸ்க் இன் 50 years எடுத்து எல்லாம் போட்டுட்டு வர முடியாது. இப்போ நான் லூஸ் பண்ணாலும் ஐ வில் ஏர்ன் அகெயின். ஸோ அந்த ஒரு ரீசனால ஐ வில் இன்வெஸ்ட் 40% இன் தட். பேலன்ஸ் 10 வில் பி மை பர்சனல் யூஸ். இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஐடென்டிஃபை த வேல்யூ, மேக் அ பிளான், டேக் ரிஸ்க், பி டிவர்சிஃபைட், மல்டிப்ளை யுவர் மணி, இன்வெஸ்ட் இட், ரீஇன்வெஸ்ட் இட், தென் என்ஜாய் யுவர் மணி. ஸோ எல்லாருக்கும் நல்லாவே புரியும் நினைக்கிறேன். இவ்வளோதான் வீடியோ. நிறைய பேர் மண்டையில் நல்லாவே இந்த கொஸ்டின் ஓடும், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையா லேண்டில், கோல்டில், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஈவன் ஐ டோன்ட் ஹவ் தட் மச் மணி, பட் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் வில் பி அ சொல்யூஷன். நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், நெட்வொர்க்கிங், பிரதர்ஹுட், இது இருந்தாலே யூ வில் ஃபைண்ட் ஸோ மச் ஆஃப் ஆன்சர். ஸோ நான் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் அண்ட் ஐ வில் மேக் இட் சூன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, யூ நீட் டு டேக் ஒன் ஸ்கில் அண்ட் மாஸ்டர் இட்.
நிறையவே இருக்குது. ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி கற்றுக்கிறது, ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிறது, கிரிப்டோ பற்றி கற்றுக்கிறது, ரியல் எஸ்டேட் பற்றிக்கிறது, ROI, அதில் இவ்வளவோ இருக்குது. ஜஸ்ட் மாஸ்டர் ஒன் ஸ்கில். என்னோட கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு கெட் வேல்யூ. நான் ஒன்று சொன்னேன்னா எனக்கு நீ ஒன்று சொல்லணும், அவன் ஒன்று சொல்லணும், இவன் ஒன்று சொல்லணும். எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன். அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் இட் சூன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லேர்ன் ஒன் ஸ்கில், மாஸ்டர் இட். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி மாஸ்டர் பண்ணுங்க. யூ வில் டீச் மீ, ஐ வில் டீச் யூ. அந்த மாதிரி தான் அந்த கம்யூனிட்டி இருக்கும். வி வில் ஒன்லி டாக் அபவுட் மணி இன் தட். நான் வேற எதுவுமே பேச மாட்டேன் அந்த கம்யூனிட்டியில். ஐ வில் ஜஸ்ட் டாக் அபவுட் மணி. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அல்டின் தன் பாய். செஸ்.